பஞ்சபூதங்களில் நம்மை பிரமிக்க வைக்கும் தன்மை நெருப்பிற்கு உண்டு. சூரியனின் நெருப்புதான் பல கோடி கிலோமீட்டர் கடந்து வந்து நம் பூமியை செழிப்பாக வைத்திருக்கிறது. ஆரம்பத்தில் நெருப்பை கண்டு பயந்து போன மனிதன் பின்பு அதை வணங்க ஆரம்பித்தான். நாம் உயிரோடு இருப்பதற்கு அறிகுறியே நம் உடலுக்குள் இருக்கும் நெருப்புதான் என புரிந்து கொள்ள ஆரம்பித்தான். அப்படிப்பட்ட நெருப்பின் தலமான திருவண்ணாமலைக்கு எக்கச்சக்கமான வலிமைக்கு நிகரான பல ரகசியங்களும் உள்ளன. பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே திருவண்ணாமலை இருப்பதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. இந்த மலை சுமார் 240 கோடி ஆண்டு பழமை வாய்ந்தது என்கிறார்கள் ஆய்வாளர்கள். நெருப்பு மலையாகவும், மாணிக்க மலையாகவும், பொன்மலையாகவும், இப்போது கல்மலையாகவும் திருவண்ணாமலை இருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த மலையை ஆய்வு செய்த வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த மலையில் காந்த சக்தி இருப்பதாக கண்டறிந்துள்ளனர். திருவண்ணாமலையை சுற்றி 108 சிவலிங்கங்கள் புதைந்து இருப்பதாக நம்பிக்கை இருக்கிறது. சிவமே மலையாக இருக்கும் மலையையும், மலையை சுற்றி புதைந்திருக்கும் 108 சிவலிங்கங்களையும் சுற்றிதான் திருவண்ணாமலையின் கிரிவல பாதை அமைந்துள்ளது. உலகில் மிகப்பெரிய சிலைகள் புத்தருக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் மலையே சிவனாக, ஈசனாக இருப்பது நம் நாட்டில்தான். தென்னிந்தியாவில் மிகவும் பழமையான நகரங்களில் திருவண்ணாமலை ஒன்று. திருவண்ணாமலை நகரம் பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கிய பாடல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலும் ஆணும் பெண்ணும் சமம் என்கிற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தும் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் உருவானது திருவண்ணாமலையில்தான். மேலும் இன்று இந்தியா முழுவதும் கொண்டாடப்படும் சிவராத்திரி உருவானதும் திருவண்ணாமலையில்தான். சுமார் 200 கோடி வருட பழமையான இந்த மலைக்கு முன்னால் இப்போது இருக்கும் கோவில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அரசர்களால் கட்டப்பட்டது. குறிப்பாக இன்று நாம் பார்க்கும் திருவண்ணாமலை கோவில் சுமார் 1000 வருடங்களாக கட்டப்பட்டது. பல்வேறு நூற்றாண்டுகளில் பல்வேறு அரசர்களால் ஒவ்வொரு கோபுரமும் கட்டப்பட்டதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. அதே போல கார்த்திகை தீபம் என்றாலே நம் மனதிற்கு வருவது திருவண்ணாமலைதான். இங்கு தீபம் ஏற்றிய பிறகுதான் நாம் அனைவரும் வீட்டில் தீபத்தை ஏற்றுவோம். குறிப்பாக கார்த்திகை தீபத் திருநாள் அன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சந்நிதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேலும் 5 தீபங்கள் ஏற்றி பூஜை செய்வார்கள். பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவார்கள். இதனை ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்கிறார்கள். தமிழர்களுடைய தீப ஒளி நாளாகவே கார்த்திகை தீப திருநாள் இருந்திருக்கிறது என்பது ஊர்ஜிதமாகிறது. திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி, தில்லையை தரிசித்தால் முக்தி, ஆனால் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி. இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.